வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வரும் 12ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து டிசம்பர் 11ஆம் தேதிகள் வாக்கில் இலங்கை, தமிழ்நாடு கடற்கரையை தெற்கு வங்காள விரிகுடாவை அடைய வாய்ப்பிருப்பதன் காரணமாகவும் இதனால் தமிழகத்தில் வருகின்ற 12, 13 ஆகிய தேதிகளில் தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு எனவும் இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற வாய்ப்பு இருப்பதா இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இது இந்த திசையை மாற்றுமா அல்லது புயலாக வலுப்பெறுமா அப்படிங்கிற நகர்வுகளை தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய சூழலை பொறுத்தவரைக்கும் இந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கிறது. இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள்.